குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ரஷ்யன் ரிவோல்ட் அண்ட் இம்பாக்ட். ரஷ்யன் ரெவல்யூஷன் என்னென்னலாம் நடந்துச்சு, அதனுடைய தாக்கங்கள்லாம் என்னென்ன, எப்படி இருந்துச்சு, முதலாம் உலகப் போருக்கு கொண்டு போன தாக்கங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ரஷ்யன் ரிவோல்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு பிக்கெஸ்ட் அவுட்கம். இது கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த காலத்தில் வந்து இந்த வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலேயே வந்து சோஷியலி பொலிட்டிக்கலையும் எக்கனாமிக்கல் பவர் கண்டிஷன்ஸ்லேயும் வந்து ஒரு முக்கியமாக இருந்துச்சு ரஷ்யா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வார்னுடைய சஃபர்னால இந்த ரஷ்யா வந்து எல்லாத்தையுமே இழந்துடுச்சு. எப்போனா 1917 மார்ச் நவம்பர்ஸில் வந்து இழந்துச்சு. அப்போ வந்து சார் மன்னர் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா பதவி வந்து விலகிற ஒரு நிலைமை வந்து ஏற்பட்டுச்சு. அதுக்கடுத்தது பீப்புள்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அகைன்ஸ்ட் ஆகிட்டு லெனினுடைய வருகையினால இன்னொன்று பவர்ஸ் ஒரு கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் ரஷ்யா கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்னால எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி புதுசாக வந்து ஒரு கவர்மெண்ட் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை தான் வந்து இதனுடைய விளைவுகள்லாம் என்ன, சோஷியல் காசஸ்லாம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பீட்டரும் கேத்ரின் டூவும் இருக்கும் பொழுது சோஷியல் கண்டிஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரஷ்யனுடைய பெசன்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சஃபர் ஆனாங்க. அவங்க எல்லாமே வந்து டயர்ட் ஆகிட்டு ரொம்ப ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா க்ரைம் போகிறப்ப 1861 அப்போ சார் மன்னர் வந்து அலெக்சாண்டர் டூ அப்படின்றவர் வந்து இருக்கும் பொழுது அப்போ நிறைய அபாலிஷன்ஸு நிறைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேணாம் இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது, இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அடிமைத்தனம் அந்த காலகட்டத்தில் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ பெசன்ட் ரிவோல்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த பவருக்கு ஏற்ற மாதிரி அந்த ரெவல்யூஷன் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகிட்டு இருந்துச்சு. லேபர்கள் அந்த அடிமையாக இருக்கிற அந்த ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா சார் மன்னருடைய ஆட்சியில் இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சார் மன்னர் ஆட்சியில் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷனும் இருந்துச்சு. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷனில் ரொம்ப குறைவான சம்பளம் தான் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரோல் ஆஃப் ரெவல்யூஷனரி, இந்த ரெவல்யூஷனரியுடைய ரோல் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த ரெவல்யூஷனரி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா ரொம்ப படித்தவங்க அவங்க எல்லாருமே வந்து புது புது ஐடியாஸை வந்து ரெவல்யூஷன் பண்ணதுனால இப்படிலாம் வந்து நம்ம கவர்மெண்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் மன்னருக்கு எதிராக வந்து அந்த சோஷியலிஸ்ட் எல்லாமே வந்து ஒரு ரிவோல்ட் எதிர்க்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் மார்க்சிஸ்டோடைய ஃபிலாசபியை ஃபாலோ பண்ணி அந்த சொசைட்டியில் ஒரு டெமோக்ரஸி, லேபருக்குன்னு தனி டெமோக்ரஸி வந்து உருவாக்கணும் அப்படின்ற ஒரு நியூ ஐடியாஸ் வந்து ஷேப் பண்ணணும் போராட்டம் நடத்துகிறாங்க. அடுத்தது அதாவது சார் மன்னர் வராரு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரோம்னோவா டைனசிட்டி அப்படின்றது சேர்ந்தது. இவர் வந்து ஒரு லிட்டரரி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அவங்களுடைய ஒய்ஃப் தெசானியா அலெக்சாண்ட்ரியா சொன்னதை வச்சு தான் வந்து எல்லாத்தையும் நடத்திட்டு வருவார். அப்புறம் நிக்கோலஸ் அப்படின்றவருடைய அடிப்படையில் தான், அதாவது அவங்களுடைய அண்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு இந்த மார்க்சிஸ்ட்டை பற்றி நிறைய வந்து பேசியிருப்பார். அப்போ இவர் வந்து என்ன நினைப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சூரியா அப்படின்றவரிலும் நம்மளுடைய ரஷ்யா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு வார ஜப்பனா கூட தொடங்குவார் 1904. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா அந்த டைமில் தோற்று போயிடும். அதாவது 22 ஜனவரி 1905 வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோபான் அப்படின்றவர் வந்து ஃபாதர் ஆஃப் ப்ரீஸ்ட். அவர் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் அண்ட் உமன்ஸ் சில்ட்ரன்ஸ் எல்லாத்தையும் கூட்டுட்டு எங்கன்னாக்கா சார் வின்டர்ஸ் பேலஸ் வந்து பீட்டர்ஸ்பர்க்ஸ் அப்படின்றதுல வந்து ஒரு நேஷ்னல் அசம்பிளி ஹாலில் வந்து கூட்டுவாங்க. எல்லாருமே வந்து ஒரு ரிஃபார்ம் மாதிரி தொழிலுக்காகவும் அப்புறம் வந்து விவசாயத்துக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா சார் மன்னரை எதிர்த்து ஒரு போராட்டம் மாதிரி நடத்துவாங்க. அதில் நிறைய பீப்புள்ஸ் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து போலீஸு சோல்ஜர்ஸ் இவங்க எல்லாமே ஃபயர் பண்ணி நிறைய wounded ஆகுறாங்க. தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் இறந்துட்டாங்க. தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து wounded ஆகிட்டாங்க. இது என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிளட்டி சண்டே அப்படின்னு சொல்கிறாங்க, குருதி ஞாயிறு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் அதுக்கப்புறம் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டூமா அப்படின்ற ஒரு பார்லிமெண்ட்டை நிறுவுறாங்க. அந்த டூமா அப்படின்ற பார்லிமெண்ட் வந்துமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லெஃப்ட் விங்ஸ் ஆஃப் தி பார்ட்டிஸாக இருந்துச்சு. ஆனாலும் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசஸுமே இல்லை அந்த பீட்டர்பர்க்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ட்ராட்ஸ்கி அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ராட்ஸ்கி வந்து சோவியத் யூனியனுடைய தலைவர். இதில் வந்து இந்த சார் மன்னர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டூமாவை எதிர்த்து எப்படி வந்து போராடுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து டெம்பரவரியாக மொனார்ச்சியல் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்துச்சு, அவுட் ப்ரோக் ஆகிறதுக்கு அதிகமான ஸ்ட்ரென்த்துன்னு சொல்கிறாங்க. ரஷ்யா வந்து
பிரான்ஸு, பிரிட்டன் இவங்க நாடுகளா கூட ஒத்துழைப்பு வச்சு தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல கலந்துக்குது. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதில சீஃப் கமாண்டரா யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிக்கோலஸ் தான் இருக்காரு. எப்பன்னா 1916ல ராஸ்புட்டன் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்ல இருக்காருன்னு சொல்றாங்க. இப்ப இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சார்மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா மர்டர் பண்ணிடுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ம் டூமா அப்படின்றதுக்கு வந்து ஆப்போசிட்டாவும் சோவியட் யூனியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மக்களுக்கு பெசன்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு எந்த ஒரு யூசஸுமே இல்லாத அளவுக்கு பண்ணதுனால, இவர் வந்து வேணாம் அப்படின்னு சொல்ற மாரி சான்மன்னரே இப்படி வந்து அரெஸ்ட் பண்ணணும், மர்டர் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த கவர்மெண்ட் நடக்குது. அப்போ வந்து இந்த டூமா ரெவல்யூஷனரி 1917ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாருமே சார்மன்னரை வந்து பதவி விலக சொல்றாங்க. அப்போ இந்த பாப்புலரைசேஷன் அப்ரைசிங் இந்த புரட்சி எப்படி வெளிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உமன்ஸ் டெக்ஸ்டைல்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே ஹஸ்பண்டரிஸ், ஆர்மிஸில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெட்ரிங்கார்ட் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இது பண்ணுறாங்க. அப்போ ரஷ்யன் எம்பையர்ஸ் எல்லாமே வந்து ரைஸ் ஆகுறாங்க. பிரெட் ஃபார் ஒர்க்கர்ஸ், அதாவது சாப்பிட்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒர்க்கர்ஸ்க்கு பிரெட்டு கூட இல்லாத நிலைமை. அதனால கம் அவுட் ஸ்டாப் ஒர்க், வெளியில் வாங்க எல்லாரும் ஒர்க் பண்ணுறதை நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்டன் டைமில் என்ன பண்ணுறாங்க, 4 lakhs பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து வெளியில் வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க 24th February அப்போ. இப்போ இது போராட்டம் முடிஞ்சதும் சபார்டினேஷன் ஆஃப் சார்மன்னர் வந்து எப்பெல்லாம் பதவி விலகுறாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரைக்கை பிரேக் பண்ணுறதுக்காக நிறைய மினிஸ்ட்ரிஸை வந்து அனுப்பி இதை வந்து ஆர்டர் பண்ணுறாரு, இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே அவர் வந்து அந்த இடத்துல இல்லை. அப்போ வந்து 4 days-ஆவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த சிட்டியில் இல்லாமல் வேற ஒரு இடத்துல வந்து கமாண்ட் பண்ணி அதை நிறுத்தணும்னு நினைக்கிறாரு. இருந்தாலுமே யாருமே ஒத்துழைக்காத பட்சத்தில் அவரே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சார்மன்னரே வந்து வராரு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரயில் மூலயமா வந்து வந்துட்டுருக்காரு. அப்போ வந்து அந்த ரயிலை கூட என்ன பண்ணுறாங்கன்னா, பொதுமக்கள் வந்து ஒரு பர்டிகுலர் வேஜஸ்லேயே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து லீடர்ஸ் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு அகைன்ஸ்டாக இது பண்ணுறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா பதவி வந்து விலகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சார்மன்னர் ஆண்ட சொல்கிறாங்க. 15 மார்ச் நிக்கோலஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ 15 மார்ச் அப்போ வந்து நிக்கோலஸ் வந்து சார் நிக்கோலஸ் வந்து பதவி விலகுறாரு. அதுக்கு அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாரதியாருடைய கவிதைகள் இந்த இந்த வறுமையை பற்றி பாரதியாருடைய கவிதைகள் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ப்ரிவென்ஷன் கவர்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, கவர்மெண்ட் மூலயமா ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் அப்படின்னாக்கா தற்காலிக அரசு அப்படின்னு அர்த்தம். தற்காலிக அரசு வந்து 2 பேரலல் பாடியாக பிரியுது. இதில் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒருத்தவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா சோவியத் யூனியன், இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா டூமா. இந்த 2 கவுன்சில்ஸும் சேருது. இவங்க என்ன ட்ரா பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தற்காலிக அரசை நிறுவனம், இதில் இருந்து ஈடுபாட்டிலேருந்து மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. இதில் மென்சிவிகிஸ்ட் அண்டு போல்ஷிவிகிஸ்ட் இவங்க 2 பேர் பிரிகிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மென்சிவிகிஸ்ட் அப்படின்றவங்க கொஞ்சம் மைனாரிட்டி பீப்புள் சொல்லலாம். போல்ஷிவிகிஸ்ட் அப்படின்றவங்க வந்து கொஞ்சம் அண்டர் பீப்புள்ஸாக இருக்கலாம். இப்போ இதில் லெனின் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சம்திங் ஃபெயிலியர்ஸ் ஆகுது. இப்போ இதில் என்னென்னலாம் வந்து ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் எப்படி ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. லெனின் வந்து சுவிட்சர்லாண்டில் இந்த ரெவல்யூஷன் ப்ரோக் ஆகும் பொழுது வராரு. அப்போ இவர் என்ன ஸ்லோகன் கொடுக்குறாருனாக்கா, ஆல் பவர் ஆஃப் சோவியத் யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அதை வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறம் அப்புறம் லெனின் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஸ்லோகன் எழுப்புறாரு, பிரெட்டு பீஸ் லேண்ட் அப்படின்ற ஸ்லோக். இது மூணும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போர் பீப்புள்ஸ்க்கு கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ அதனால இதை வந்து கொண்டு வராரு. இது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் மக்களுக்கு வந்து பிரித்து கொடுக்கணும், பெசன்ட் எல்லாரையும் வந்து உயர்த்தணும், லேண்டிங் கேபிள்ஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ போல்ஷிவிகிஸ்ட் அப்படின்றவங்க போராடுறாங்க. அப்போ வந்து இந்த ப்ரெவடா அப்படின்ற ஒரு பத்திரிகை பேன் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போல்ஷிவிகிஸ்டையும் ட்ராட்ஸ்கை சோவியத் யூனியனுடைய இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க.
அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அக்டோபர்ல லெனின் வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, போல்ஷெவிக் சென்ட்ரல் கமிட்டி அப்படின்ற ஒண்ணு இமிடியேட் ரெவல்யூஷனை கொண்டு வராங்க. அப்போ உடனே ட்ராட்ஸ்கி என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீட்டெயில் பிளான் போடுறாரு. 7th நவம்பர்ல வந்து கவர்மெண்ட்டை பில்ட் பண்ணணும். எங்க அப்படின்னா வின்டர் பேலஸ்ல ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஹெட் குவார்ட்டர் அப்படின்றத நிறுவி, அதுல என்ன பண்றாருனாக்கா 8th நவம்பர் 1997ல ஒரு கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டை நிறுவுறாரு. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரஷ்யா மூலியமா. இந்த டைம் லெனின் ஹெட்டாக இருக்கும்பொழுது என்ன நடக்குதுன்னா போல்ஷெவிக்கிஸ்ட் பார்ட்டியை ரஷ்யன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு நிறுவுறாரு. லெனின் வந்து எங்க பிறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா மிடில் ஓல்கா அப்படின்ற இடத்துல எஜுகேட்டடும் பண்ணியிருக்காரு. கார்ல் மார்க்ஸ்னுடைய கொள்கைகளுக்கு இவர் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணி அந்த வழியில இவர் கொண்டு போறாரு. இவர் வந்து போல்ஷெவிக்கிஸ்ட் அப்படின்றவங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா போல்ஷெவிக்கிஸ்ட்டை வந்து மைனாரிட்டி பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டோம். மென்ஷெவிக்கிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போல்ஷெவிக்கிஸ்ட் வந்து ஸ்மால் மேஜர் பீப்புள்ஸ், மைனாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மென்ஷெவிக்கிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதில் அவுட்கம் ஆஃப் ரஷ்யன் ரெவல்யூஷன் இந்த புரட்சி இந்த ரெவல்யூஷனரி புரட்சி மூலயமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரஷ்யன் கம்யூனிட்டி பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து எலிமினேட் பண்ணுறாங்க. அதாவது படித்தவங்க, பாவர்ட்டி எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்ப் பண்ணுறாரு. படிக்கிறதுக்கும் ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர்ஸு, இண்டஸ்ட்ரீஸ் இது எல்லாத்தையும் டெவலப் பண்ணுறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஈக்குவல் ரைட்ஸு, வேர்ட் கொடுக்கறது, இதில் உமன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது மாதிரிலாம் கொண்டு வராங்க. ரஷ்யன் கம்யூனிட்டி பார்ட்டிஸ் வந்து கொண்டு வராங்க. அப்புறம் இண்டஸ்ட்ரீஸு, பேங்க்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து அனௌன்ஸ் பண்ணி இதில் என்ன பண்ணுறாங்கன்னா புவர் பெர்சன்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து லேண்டு கொடுக்கறது, அந்த சமூகம் சோஷியல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கக்கூடியதை பிரித்து புவர் பெர்சன்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் லெனின் கவர்மெண்ட் என்ன நினைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் வந்து இந்த வேர்ல்டு வாரை தொடரணும்னு நினச்சதுனால தான் நமக்கு வந்து இழப்பு ஏற்படுது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா உடனடியாக வந்து நம்ம அமைதியை வந்து மேற்கொள்ளணும், நம்மளுடைய நாடை இன்னும் முன்னேற்றணும் அப்படின்றதுக்காக இந்த போரை விட்டு விலகிறதுக்கு நினைக்கிறாரு. அதுக்காக இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போரை விட்டு விலகி ஒரு நியூ கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு 1918ல். அப்போ வந்து ட்ரீட்டி ஆஃப் பிரெஸ்ட் லிடோவிக்ஸ் அப்படின்ற ஒரு இதில் சைன் பண்ணுறாரு. இது எல்லாத்தையும் அவங்க கொடுத்துருக்கூடிய கொள்கைகளுக்கு எல்லாத்தையும் இணங்கி இதில் சைன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சைன் பண்ணி இது உலக அளவில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கவர்மெண்ட் என்கரேஜ் ஆகி வெளியில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பீப்புள்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேர்ல்டு அந்த ரஷ்யன் கம்யூனிட்டி கவர்மெண்ட் மூலயமா என்கரேஜ் ஆகி அவங்க இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு இருந்த கீ இஷ்யூஸு, லேண்ட் ஃபார்ம்ஸு, சோஷியல் வெல்ஃபேர்ஸு, ஒர்க் ரைட்ஸ் இது எல்லாமே வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இது எல்லாமே வந்து பொதுவாக கொடுக்கப்பட்டுச்சு. இது இந்த ப்ரொவேடா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரூத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ரஷ்யன் மீனிங்ஸு. இது ஒரு நியூஸ் பேப்பர், அஃபிஷியல் நியூஸ் பேப்பர் மாதிரி. இது கம்யூனிஸ்ட் பார்ட்டி சோவியத் யூனியனால் 1918லேருந்து 1991ல் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது லீக் ஆஃப் நேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பன்னாட்டு சங்கம். அந்த பன்னாட்டு சங்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒப்பந்தம் பண்ணி ஒரு அமைதியை கொண்டு வரதுக்காக பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதை கொண்டு வரதுக்காக இது நிறுவப்பட்டது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் அதாவது பிரசிடென்ட் ஆன வில்சன் அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை கொண்டு வராரு. பிரிட்டிஷ்க்கும் அமெரிக்காவுடைய ப்ரிவிலேஜ் ஐடியாஸ் வச்சு கொண்டு வராங்க. லீக் ஆஃப் நேஷன் வந்து 1920ல் என்ன பண்ணுறாங்கன்னா 5 பாடிஸை செக்ரிகேட் பண்ணுது. ஒன்று அசம்பிளி, கவுன்சில், இன்னொன்று வந்து செக்ரட்டரி, பெர்மனெண்ட் கோர்ட் ஜட்ஜஸ், இன்டர்நேஷனல் லேபர்ஸ் இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணி பிரிக்கிறாங்க. இப்போ இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அமைதிக்கான ஒரு நிலவரத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. யார் யாருக்கு இடையேனாக்கா பிரிட்டிஷு, ஃப்ரான்ஸு, இட்டாலி, ஜப்பான், யுனைடெட் ஸ்டேட்ஸு இவங்களும் இதில் இருக்கக்கூடிய கவுன்சில் மெம்பர்ஸையும் அதுக்கப்புறம் வேற என்ன ரைட் டு ஓட் பண்ணுறதுக்கு இது எல்லாமே அனிமீஸ் ஓட்ஸ் எல்லாருக்கும் பொதுவாக போர் இல்லாமல் அமைதியை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அடுத்தது லீக் ஆஃப் நேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கே இருக்குனாக்கா லொக்கேட்டட் அட் ஜெனீவியா. இதில் ஃபஸ்ட்டு செக்ரட்டரி ஜெனரலாக யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா சர் எரிக் டூமான் அப்படின்றவர் தான் வந்து பிரிட்டிஷை சேர்ந்தவர். அவர் இருக்கார். இவர் செக்ரட்டரி அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்றத ஒன்று செட் பண்ணுறாங்க. இதில் ஹியூஜாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஜட்ஜ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் கம்ப்ரஸ் பண்ணுறாங்க. அடுத்தது ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் லீக்னுடைய ஆப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா குறிக்கோள் லீக்னுடைய இந்த
லீக் ஆஃப் நேஷன் பன்னாட்டு சங்கத்தினுடைய குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டூ ஃபோல்டு ஆப்ஜெக்டிவ்ஸ் எடுத்துக்காங்க. ஒன்று வந்து வார தவிர்க்கணும், அமைதியை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வராங்க. வார தவிர்த்துட்டு அமைதியை வந்து கொண்டு வரணும், அவாய்ட் வார்ஸ் மெயின்டைன் பீஸ் அப்படின்றத கொண்டு வராங்க. இதுதான் வந்து எக்கனாமிக்லேயும் வந்து சோஷியல் அஃபேர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோஆப்ரேஷன் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் டிஸ்பியூட்ஸ் இயர்லியாக நடந்த எல்லாத்தையுமே முடிஞ்சு போன எல்லாத்தையுமே வந்து அப்பீல் பண்ணி சாங்ஷன் பண்ணி நம்மளுடைய எக்கனாமிக்கு மிலிட்ரியை அக்ரெசிவ் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்தது இதில் 3 கிரேட் பவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாயின் ஆகலை. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸ் கவர்மெண்ட் இருக்குல்ல, அதில் எந்த மெம்பர்ஸும் இல்லை. ஜெர்மனி டிஃபீட்டடான நேஷன்ஸு, அப்புறம் ரஷ்யா, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாயின்ட் இன் 1926லேருந்து 34ல் வந்து ஜாயின் ஆகுறாங்க. திரும்பி ரீசைன்டு பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1913ல். அடுத்தது இந்த கிரேட் பவரான யூஎஸ், ஜெர்மனி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரஷ்யா, இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப டிஃபீட்டட் ஆயிருக்காங்க. இவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணி இவங்க வந்து ரீசைன் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1933ல் திரும்பி எக்ஸ்பெல்ட் ஆகிட்டு திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா 1939ல் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் லீகல் நடத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லீக் ஆஃப் நேஷன் பன்னாட்டு சங்கம் நடத்தப்படுதுன்னா 1920ஸ்லேருந்து 1950ஸில் திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சக்ஸஸ்ஃபுல் 3 இஷ்யூஸ் நடக்குது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சுவிட்சர்லாந்தும் ஃபின்லாந்தும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அலாண்ட் இஸ்லாம் அப்படின்றது ஓவர் பண்ணுறாங்க. அடுத்தது லீக் ஆஃப் நேஷனுடைய ரூல்னால இஸ்லாண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபின்லாண்டுக்கே கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த செட்டில்மெண்ட்டில் போலாந்தும் ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 40 இயராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த லீக் ஆஃப் நேஷன் வந்து தீர்த்து வைக்குது. அதுக்கப்புறம் கிரீஸும் பல்கேரியா வந்து தேர்ட் டிஸ்பியூட்ஸ். ஃபர்ஸ்ட் டிஸ்பியூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் டிஸ்பியூட்ஸ் என்னன்னாக்கா ஸ்வீடனும் ஃபின்லாண்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓவர் கம் பண்ணி இஸ்லாண்டை வந்து சர்வேட்டாக கொண்டு வந்துடணும். இன்னொன்று வந்து ஃபின்லாண்டு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதான் ஃபின்லாண்டு ஒரு ஐஸ்லாண்டை தனி நாடாக வந்து அறிவிக்கணும்னு சொல்கிறாங்க. செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போலாண்டு ஜெர்மனி கிரியேட்டர்மெண்ட்டு செட்டில்மெண்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்பர் சிலேசியாவை சக்ஸஸ்ஃபுல்லாக லீக் ஆஃப் நேஷன் வந்து ரிசால்வ் பண்ணி வச்சிருச்சு. தேர்ட் டிஸ்பியூட் வந்து கிரீஸுக்கும் பல்கேரியாவுக்கும் 1925ல் நடக்குது. கிரீஸ் வந்து பல்கேரியா மேலே இன்வைட் பண்ணிட்டு வராங்க போர் எடுத்து வரும்போது. இப்போ இதில் போரில் வந்து கிரீஸ் மேலே குற்றம் சாட்டுறாங்க. கிரீஸ் வந்து நீங்கள் செஞ்சது தான் தப்பு, நீங்கள் போரிட்டுறதுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லீக் ஆஃப் நேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக லெக்கோர்னான் அப்படின்ற டிடி மூலயமா 1925ல் வந்து இதையும் தீர்த்து வைக்குது. இப்போ ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, பெல்ஜியம், கிரேட் பிரிட்டன், இத்தாலி இவங்க எல்லாமே வந்து கிராண்ட் பண்ணி வெஸ்டர்ன் யூரோப்பில் ஜெர்மனி எல்லாமே ஜாயின் பண்ணி இந்த பெர்மனன்ட் சீட் ஆஃப் கவுன்சிலை வந்து யூஎஸ், ரஷ்யா, அப்புறம் நான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இது எல்லாத்தையுமே வந்து இதில் அமைதி மேற்கொள்கிறாங்க. அடுத்தது வயலேஷன், கட்டுப்பாடு மீறுறது. சைன் பண்ணிடுறாங்க இப்போ எல்லாருமே, அதை எப்படி மீறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ 1925ல் இந்த கவுன்சில் ஆஃப் லீக் அப்படின்றது முக்கியமாக இருக்குது. இதில் வந்து இந்த ஆயுதங்கள்லாம், அதாவது ஆயுதம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஹராஸ்மெண்ட்ஸ் இல்லாமல் அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் வந்து சார்ட் பண்ணிவிட்டு பிப்ரவரி 1932ல் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கான்ஃபரன்ஸ், ஜெர்மனி அப்படின்றதும் அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஆர்மி ஃப்ரான்ஸை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இதில் ஹிட்லர் அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் ஒரு கான்ஃபரன்ஸ் ஆஃப் லீக் கொண்டு வந்துட்டு ஜெர்மனி வந்து மஞ்சூரியா மேலே அட்டாக் பண்ணும்பொழுது 1931ல் அப்போ வந்து லீக் என்ன பண்ணுதுன்னா ஜப்பானுக்கு கண்டம் தெரியுது. ஏன்னா மஞ்சூரியா மேலே படையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா அமைதி தான் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. திரும்பி ஜெர்மனி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரீசைன் பண்ணுது. அதுக்கப்புறம் இட்டாலி வந்து எத்தோப்பியா மேலே அட்டாக் பண்ணுறாங்க. எத்தோப்பியா மேலே அட்டாக் பண்ணும்பொழுதும் இந்த சாங்ஷன் அப்ளை பண்ணல. அப்புறம் இட்டாலி திரும்பி வந்து இந்த லீகை ரீசைன் பண்ணிட்டு 1937ல் வந்து வெளியே வந்துடுது. திரும்பி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரைன்லாந்து, ஆஸ்ட்ரியா, செக்கோஸ்லோவேக்கியா, போலாந்து இது எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிறாங்க. டிசம்பர் 1939ல் ரஷ்யா வந்து எக்ஸ்பெல்ட் ஆகி திரும்பி வந்து ஃபின்லாண்ட் அட்டாக் பண்ண போகுது. அப்போ உடனே இந்த அசம்பிளி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீட் பண்ணி அகைன்ஸ்ட் பண்ணிடுறாங்க. லீக் ஆஃப் நேஷன் ஃபைனலாக டிசால்வ் ஆகிடுது 1946ல். அதுக்கப்புறம் காசஸ் ஆஃப் ஃபெயிலியர், ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீக் ஆஃப் நேஷன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விக்ட்ரிஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வெற்றிகரமாக வந்து தகர்த்து முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய மிலிட்ரி பவர்ஸ் மூலயமா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கனாக்கா நமக்கு வந்து நம்ம வந்து
நம்ம பாதிக்கப்பட்ட நாடாக இருக்கும் ஜெர்மனி அப்படின்றது, இப்போ வந்து ரஷ்யா இந்த மாதிரி எந்த நாடுகள் எடுத்துக்கிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போரினுடைய தாக்கங்கள், அதாவது சென்ட்ரல் பவருடைய நாடுகள் எல்லாமே வந்து போர்னால ரொம்ப தாக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஏதோ வந்து நமக்கு நம்மள ப்ளேம் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்றதுக்காக ஒருத்தர் ஒருத்தரும் விலகி விலகி அவங்கவுங்களுடைய வேலைகளை வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ மிலிட்ரி பவர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்கவுங்களுக்குன்னு க்ரியேட் பண்ணி டிசைட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பீஸ் ஆர்கனைசேஷன் ஒன்று இல்லாமல் திரும்பியும் நார்மலுக்கு வந்துடுது. திரும்பியும் கலெக்டிவ் செக்யூரிட்டி வருது. இட்டாலி, ஜப்பான், ஜெர்மனி இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து ஒரு அவங்களுக்குள்ள ஒரு டிக்டேட்டர்ஸ் மாதிரி லீக் ஆஃப் பிரிட்டன் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க ஃப்ரான்ஸில். இது எல்லாமே வந்து மேஜராக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Thank you for watching this.